இந்த நபர் ஒரு மேஜிக்கல் போஷனை குடிக்கிறாரு. குடிச்ச சில நொடிகள்லயே அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய மசில்லாம் அப்படியே காத்தடிச்ச மாதிரி பயங்கர பெருசா மாறுது. அது மட்டும் இல்லாம ஒரு காட்டெருமையுடைய பலம் மாதிரி அவருடைய உடம்பு ரொம்பவே பலமா மாறிடுது. வெளியில வந்து 100 கிலோ இருக்கக்கூடிய பார்பெல்ல கூட அசால்ட்டா ஒரே கையில தூக்கி கடாசிட்டு போயிடுறாரு. அவர் இப்போ ஒரு சுயம்பரத்துல கலந்துக்க வந்திருக்காரு. அந்த காம்படிஷன்ல வின் பண்ணா அந்த நாட்டுடைய இளவரசியை இவர் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இவரை பார்த்துட்டு அந்த இளவரசி பயங்கர ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அவளுக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அவளுக்கு வேற ஒருத்தரை தான் பிடிச்சிருக்கு. இப்போ காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. முதல் ரவுண்ட்ல ஜாவ்லின் த்ரோ பண்ணணும். இவர் அதை வாங்கி தூக்கி வீசுறதுக்காக அப்படியே ஓங்குவார் பாருங்க. அப்ப அவருடைய முனையில இருக்கக்கூடிய ஷார்ப்பான கத்தி அவருடைய கால் பகுதியில பட்டுரும். பட்ட அடுத்த செகண்டே பலூன்ல இருந்து காத்து போனா பலூன் எப்படி சுத்திக்கிட்டே பறந்து போகுமோ அதே மாதிரி ஒரு பயங்கர ஸ்பீடா அப்படியே சுத்திக்கிட்டே பறந்து போய் ராஜாக்கு பக்கத்துலயே போய் விழுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் அந்த காம்படிஷன்லயும் தோத்து போயிட்டதுனால அவருக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்ததா டிஸ்கேரியர் காம்படிஷன் நடக்குது. அதுல நம்ம ஆஸ்ட்ரிக்ஸ் கலந்துக்கிறாரு. அவர் அதை கையில வாங்கி லைட்டா தான் தட்டி விடுவாரு. அது பயங்கர ஸ்பீடா போய் அப்படியே மேல இருந்த சிலையுடைய கையே உடைச்சிக்கிட்டு கிரவுண்டையே தாண்டி வெளியில போயிடுது. அடுத்ததா ஷார்ட் புட் கேம் நடக்குது. அதுல நம்ம ஆப்ளிக்ஸ் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு அவரும் ஷார்ட் புட்டை லேசா தான் தூக்கி எறிவாரு. அதுவும் பயங்கர வேகமா போய் அந்த சிலையுடைய இன்னொரு கையை உடைச்சிக்கிட்டு அதுவுமே அந்த கிரவுண்டை விட்டு வெளியில போயிடுது. இப்படி உங்க 2 பேரும் கேம்ல வின் பண்ணதுனால அந்த நபருக்கு பயங்கர காண்டாயி உங்க 2 பேரும் சோமபானத்தை குடிச்சிட்டு தான் இப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. அதனால அவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு செக் பண்றதுக்காக ஒரு பெட்டிக்குள்ள 3 வண்டு எடுத்துட்டு வராங்க. அதுல ஒரு வண்டை வெளியில எடுத்து ஒருத்தர் ஊதி காட்டுறாரு. பார்த்தா எந்தவித மாற்றமும் ஏற்படல. அதே போல நம்ம ஆஸ்ட்ரிக்ஸையும் ஆப்ளிக்ஸையும் ஊத சொல்றாங்க. உடனே அந்த வண்டுடைய வயிறு அப்படியே பயங்கர பெருசா ஊதி போய் அப்படியே தூரமா பறந்து போயிடுது. கடைசியில இவங்க கேம்ல சீட்டிங் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையுமே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க.